அன்புமகள் சேனல் பார்த்துட்ருக்க எல்லோருக்கும் வணக்கம். எல்லா நாளும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருந்துடாதுங்க. இன்னைய டே எனக்கு அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. மார்னிங் பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் 3 மணிக்கே கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. சரியான தூக்கமே இல்லை. மணி 4:30 ஆகிடுச்சு. சரி, இதுக்கு மேலேயும் படுத்துட்டு இருந்தால் சரி வராதுன்னு சொல்லிட்டு ஹாலில் போய் உட்காந்துட்டு வீடியோ எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே ஒரு 6 மணி ஆயிடுச்சு. சரி, ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுவோம், கொஞ்சம் லைட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு உள்ளே பயிரை ஊற வச்சேன். நேற்றே சுண்டல் எதுவும் ஊற வைக்கல நைட்டு. அதனால் காலையில் ஈஸியாக வேலை முடியறது பார்த்திங்கன்னா பச்சை பயிறு ஈஸியாக சுண்டல் செஞ்சிடலாமே அப்படின்ட்டு இதை எடுத்து பாட்டிலேருந்து எடுக்கும் போதே கை தவறி கீழே விழுந்துருச்சு. பயங்கர மைண்ட் அப்செட்டு. என்னடா கரண்ட் ஆஃப் ஆனது ஒரு மாதிரி இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தா கை தவறி கீழே வேற விழுந்துருச்சு அப்படின்ட்டு ஓகே கிரிஜா, எல்லாம் நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே சொல்லிவிட்டு பாசிட்டிவாக எடுத்துக்கோ அப்படின்ட்டு அடுத்தது ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி அத்தையை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போக வேண்டியது இருந்தது. அவங்களுக்கு கண் ரொம்ப வலிக்குதுன்னாங்க. ஸோ முந்தின நாளே செக் பண்ணதுக்கு பார்த்திங்கன்னா கண்ணில் புரை அதிகமாகிடுச்சு, அதனால் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி அவங்க சங்கரா ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க ஒரு கண் 2015லேயே. ஸோ அங்கேயே போய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையில் 7:30க்கெலாம் கிளம்பணுன்னு என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. ஏன்னா 8 மணிக்கெலாம் ஓபி ஸ்டார்ட் ஆகிடும், அப்போ தான் சீக்கிரமாக ஒர்க்கை முடிக்க முடியும்ன்ட்டு. ஸோ மார்னிங் டீடாக்ஸ் ட்ரிங்க் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சம் மல்லி, சில பேர் கொத்தமல்லி சொல்லுவாங்க, சில பேர் மல்லின்னு சொல்லுவாங்க, அது சின்ன துண்டளவுக்கு இஞ்சி அதை தட்டி போட்டிருக்கேன். ஸோ தண்ணி 1.5 கிளாஸ் அளவுக்கு ஊற்றி கொஞ்சமாக கருவேப்பிலையை ஆட் பண்ணி அடுப்பில் வச்சுட்டேன். இது ஒரு பக்கம் கொதிச்சிட்டு இருக்கட்டும். நான் சப்பாத்தி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் அத்தையை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறதுக்கு காலையிலே ஏஞ்சி கிளம்பணும், சப்பாத்தி ரெடி பண்ணால் சரி வராது. மாவும் பார்த்திங்கன்னா நான் எல்லாமே காலி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் நைட்டு என்ன பண்ணலான்னு திடீர்னு ஒரு 10 மணிக்கு ஏஞ்சி பண்ண வேலை. இது நடுவில் நான் இந்த வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன். நம்மளோட அன்புமகள் ப்ராடக்டில் இட்லி தோசை ப்ரீமிக்ஸ் கொடுத்துட்ருக்கேன், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருப்பேன், வீட்டில் நான் யூஸ் பண்ணுவேன்னு நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி தான் இது. திடீர்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எதுவுமே ரெடி பண்ண முடியல அப்படின்னும் போது நைட்டு 10 மணிக்கு இந்த மாவு ப்ரீமிக்ஸ் இருந்ததால் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். மறுநாள் காலையில் இது நல்லா புளிச்சு வந்துடும். நம்ம இட்லி ஊற்றிக்கலாம், இல்லை தோசை ஊற்றிக்கலாம், எது வேணால் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் படுத்துட்டேன். மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக இட்லி தோசை மாவு அரைச்சி வச்சா எப்படி புளிச்சு வந்திருக்குமோ அதே மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ காலையில் கரண்ட் இல்லை, அதுக்கப்புறம் இந்த பயிர் ஊற வைக்கும் போதே கொட்டிடுச்சு. எவ்வளோ டிசப்பாயின்மெண்ட் இருந்தாலும் சிம்பிளாக வேலை முடிஞ்சிருச்சு எனக்கு. இந்த மாவு இருந்ததால் அப்படியே இட்லி தட்டில் ஊற்றி வச்சிட்டேன். நம்ம சட்னி அரைக்க முடியாது, கரண்ட் வரவே இல்லை. அதனால் நான் இட்லி பொடி வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி மட்டும் ஊற்றி வச்சுட்டு ரெடி பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி குழம்பும் எதுவும் வைக்கல. ஸோ சாதம் மட்டும் சிம்பிளாக வச்சுட்டேன். அதுக்கப்புறமா தயிர் வாங்கி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு நாள் இந்த மாதிரி தாங்க இருக்கும். இருக்கிறத வச்சு சமாளித்து அன்றைய டே அப்படியே சரி பண்ணிடணும். இதுதான் வேணும், அதுதான் வேணும், இப்படி தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா எங்கள் அம்மா சொல்லுவாங்க, சாப்பாடு நான் பார்க்குறதே பெரிய விஷயம் தெரியுமா, மழை காலத்துலலாம் எங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது, அப்போல்லாம் கிழங்கு தான் வச்சு கொடுப்பாங்க அப்படின்வாங்க. எங்கள் மாமா பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பிட்ட தட்டிலேருந்து ஒரு சாப்பாடு ஒரு சோறு கீழே விழுந்தாலும் அதை எடுத்து எங்கள் மாமா சாப்பிடுவாங்க. ஏன் மாமா கீழே இருக்கிறத எடுத்து சாப்பிட்றீங்கன்னா, இந்த சோறு எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோன்னு எங்களுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் கேட்டு வளர்ந்ததாலேயோ என்னமோ தெரியல, அதை இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த காலையில் இப்போ நம்ம கொதிக்க வச்சுருந்தோம் இல்லையா, அதை அப்படியே வடிகட்டியாச்சு. அதில் சூடாக இருக்கும் போதே, அந்த தண்ணி சூடாக இருக்கும் போதே 1 ஸ்பூன் அளவுக்கு தேன் மிக்ஸ் பண்ணி இன்றைக்கி டீடாக் ட்ரிங்க்ஸ் காலையில் நான் இது தான் எடுத்துக்கிட்டேன். நேற்று நம்ம தலை குளிச்சிருந்தோம், ஹேர் பேக் அப்ளை பண்ணியிருந்தேன், விலாகில் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரீக்ரோத் சீரமும் நான் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ டே 2 இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஹேர் ஆயில் அப்ளை பண்ண போகிறேன். ஆயில் நம்மளோட அன்புமகள் ஹெர்பல் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஆயில் வேணால் யூஸ் பண்ணுறீங்களோ அதுவே நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. நம்மளோட ஆயில் பாட்டிலில் பார்த்திங்கன்னா 2 கேப் கொடுத்துருப்போம். ஒன்று ஃப்ளிப் கேப்பு, இன்னொன்று கோம் கேப்பு. இந்த மாதிரி கோம் கேப் ஸ்கேல்ஃபில் டைரெக்டாக ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நான் ஃப்ளிப் கேப்பை கழட்டிட்டு இப்போ இந்த மாதிரி கோம் கேப் போட்டிருக்கேன். ஸோ டைரெக்டாக ஸ்கேல்ஃபில் படுற மாதிரி ஆயில் அப்ளை பண்ணுறதால ஆயிலும் வேஸ்ட் ஆகாது. அதே மாதிரி ஹேரோட ரூட்டுக்கும் ஆயில் கிடச்சிரும். ஸோ மசாஜ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ ஆயில் அப்ளை பண்ணிடலாம்.
கோம் கேப்பில் வந்து ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு லைட்டாக ஜென்டிலாக வந்து ஒரு மசாஜ் பண்ணும்போது ஃப்ரண்ட் டு பேக் வரைக்கும் ரொட்டேட் மூமெண்ட்டில் மசாஜ் பண்ணணும். அப்போ தான் வந்து பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும், ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் ஆகும், ஹேர் க்ரோத் ஆகிறதுக்குமே ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ வந்து கோம் கேப்பை கழட்டிட்டு நான் வந்து ஃப்ளிப் கேப் வந்து போட்டு யூஸ் பண்ணி காட்டுறேன். ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே கோம் கேப் இருக்குமான்னு தெரியாது. ஃப்ளிப் கேப்பில் நீங்கள் வந்து ஆயில் அப்ளை பண்ணுறீங்கன்னா கையில் நிறைய ஆயில் ஊற்றிட்டு நம்மளோட விரலோட ஃபிங்கர் டிப் இருக்குது இல்லைங்களா, ஸோ நுனியில் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் எடுத்துகிட்டு அந்த ரூட்டில் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே மசாஜும் கொடுத்துக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணும்போது முடிக்கும் அப்ளை பண்ணணும். மெயினாக வந்து நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, ஆயிலை கையில் ஊற்றி அப்படியே 2 கையிலையும் தேய்ச்சிட்டு மேலே மட்டும் தடவிடுவாங்க. நுனி முடிக்கும் தடவ மாட்டாங்க, முடியோட வேருக்கும் தடவ மாட்டாங்க, அதாவது ஸ்கேல்ப்லேயும் தடவ மாட்டாங்க. அது ரெண்டும் வந்து நிறைய பேர் பண்ணுற ப்ராப்ளமு. ஸோ நான் வீடியோவில் காட்டின மாதிரி கையில் ஊற்றிட்டு தொட்டு தடவணும். இன்னொன்று முடியோட எண்டு வரைக்குமே வந்து ஆயில் அப்ளை பண்ணணும். இப்போ ஆயில் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணியாச்சு. ஆயில் அப்ளை பண்ணும்போதே சில முடிகள் வந்துச்சு. அதை நான் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன், ஃபைனலாக எவ்வளோ முடி கொட்டுது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறதுக்காக. இப்போ வந்து நான் நீம் கோம், உட்டன் நீம் கோம் வச்சு சிக்கு எடுக்கிறேன். இந்த நீம் கோம் யூஸ் பண்ணுறதால என்ன பெனிஃபிட்ஸ்னால் பொடுகு வராது. இன்னொன்று வந்து பிளாஸ்டிக் கோம் யூஸ் பண்ணும் போது ஹேர் ஃபால் வந்து அதிகமாக இருக்கும். அதேமாதிரி சிக்கு உடைக்கும் போது நிறைய முடி கொட்டும். ஆனால் இந்த உட்டன் கோமில் பார்த்திங்கன்னா அதோட பல் எல்லாமே கொஞ்சம் தூரமாக இருக்கும். அதனால் சிக்கு எடுக்கும் போது நிறைய முடி கொட்டாமல் இருக்கும். ஈரப்பேன் அதிகமாக இருக்காது. ஏன்னா அந்த நீம் கோம் வந்து நம்மளோட அன்பு மகள் ப்ராடக்டில் ரெடி பண்ணது தான். ஸோ இதில் வேப்ப எண்ணெய் ஆல்ரெடி இன்ஃப்யூஸ் பண்ணி தான் கொடுப்பேன். ஸோ அதனால் அந்த கசப்புக்கே வந்து பெயின் இதெல்லாம் இருக்காது. ஸ்கேல்ஃபையும் ரொம்ப க்ளீனாக வச்சுக்கிட்டு ஹேர் க்ரோத்துக்கும் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ சிக்கு எடுக்கும் போது எனக்கு இவ்வளோ முடி வந்திருக்கு. இதையும் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் பிளாஸ்டிக் சீப்பால் வந்து நான் சீவிக்க போகிறேன். ஏன்னா நம்ம தலை சீவணும், ஹேர் ஸ்டைல் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அந்த உட்டன் கோம் வந்து அந்தளவுக்கு ஃபினிஷிங் இருக்காது. ஸோ அதே மாதிரி இந்த பிளாஸ்டிக் சீப்பு யூஸ் பண்ணும்போது கூட நல்லா தலையில் கீறுற மாதிரி ரொம்ப இருக்கிற மாதிரியான சீப்பு யூஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரியான சீப்பாக வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். நான் சிக்கு எடுத்ததுக்கப்புறம் எனக்கு முடி இல்லை பாருங்கள். ஸோ உட்டன் கோமில் சீவனதுக்கப்புறம் இதில் சீவும் போது முடி ரொம்ப கம்மியாகவே வந்திருக்கு. அவ்வளோதான், இவ்வளோ வந்திருக்கு. இன்றைக்கி வந்து இவ்வளோ ஹேர் ஃபால் ஆகிருக்கு. இது எல்லாமே வந்து நான் அப்படியே எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். ஒரு கவரில் போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா டே 2 அன்றைக்கி எவ்வளோ ஹேர் ஃபால் ஆகிருக்கு, அடுத்தது 30 அன்றைக்கி எவ்வளோ ஹேர் ஃபால் ஆகிருக்குங்கிறத பார்ப்போம். அந்த 30 நாளைக்கு எவ்வளோ முடி சேருது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இந்த மாதிரி யாராவது முடி சேர்த்து வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ முடியெல்லாம் வாங்கிட்டு கூட பாத்திரம்லாம் கொடுக்குறாங்க நிறைய இடத்துல. குளிச்சுட்டு கிளம்பியாச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கிளம்பிட்டோம். நான் வந்து காலையில் சாப்பிடவே இல்லை. ஏன்னா அப்படியே சமைச்சிட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பவே கரெக்டாக இருந்தது. அப்புறம் பாப்பாவையும் குளிச்சுட்டு அவளையும் கிளப்பி விட்டேன். அவளும் சாப்பிடவே இல்லை. சரி, ட்ராவல் டைமில் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு பயோட்டின் லட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதுதான் வந்து காலைல நானும் பாப்பாவும் சாப்பிட்டோம். சரி, அங்கே போயிட்டு ரீச் ஆனதுக்கப்புறமா வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு டிஃபனும் எடுத்து வச்சுட்டேன், லஞ்சும் எடுத்து வச்சுட்டேன். காலையிலே ரொம்ப சிம்பிளாக தானே ரெடி பண்ணேன், அதையும் எடுத்து வச்சாச்சு. காருங்கிறதால எங்கே வேணால் நிறுத்தி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு 40 மினிட்ஸ் ட்ராவல். அதுக்கப்புறம் ரீச் பண்ணிட்டோம். சங்கரா கண் மருத்துவமனை, அங்கே தான் வந்து நாங்கள் போயிருந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரீ சர்வீஸும் நிறைய பண்ணுறாங்க. அங்கங்கே வந்து நிறைய இடத்துல கேம்ப் போட்டு அங்கே வந்து பார்வை கம்மியாக இருக்கிறவங்க, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு வந்து இங்கே ஃப்ரீயாகவே சர்வீஸும் பண்ணுறாங்க. பே பண்ணியும் நம்ம வந்து லேசர் ட்ரீட்மெண்ட்டு இல்லை வேறு ஏதாவது வந்து நம்ம பே பண்ணி பார்க்குறதா இருந்தாலும் பார்க்கலாம். நல்லா அவங்க பண்ணுறாங்க. ஸோ அத்தைக்கு வந்து 2015 ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தோம். இங்கே நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் இல்லைங்கிறதால தான் மறுபடியும் இங்கேயே கூப்பிட்டு வந்திருந்தோம். ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு ஓபி போட்டுட்டு ஒரு கண்ணில் அத்தைக்கு ட்ராப்ஸ் போட்டு ஒரு 45 மினிட்ஸ் அப்படியே இருக்கணுன்ட்டாங்க. ஸோ அத்தையை உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு போயிடலான்னு வந்துட்டேன். ஏன்னா மணி 10 ஆகிடுச்சு, பசி பயங்கரமாக வந்துருச்சு. ஸோ இட்லியும் சட்னி வந்து ரெடி பண்ணல இல்லையா, அதனால கருவேப்பிலை முருங்கைக்கீரை பருப்பு பொடி, இது இட்லி பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சாதத்துக்கு போட்டு சாப்பிட்ற பருப்பு பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த எடுத்துகிட்டு வந்துருந்தேன். ஏன்னா காலையில் சட்னி அரைக்க முடியல. அதுவும் இல்லாமல் கருவேப்பிலை முருங்கைக்கீரை அப்படிங்கிறதால நம்மளோட ஹேர் க்ரோத்துக்குமே அது ரொம்ப நல்லது. ஸோ அதனால் அதை வச்சு சாப்பிட்டாச்சு.
எண்ணெய் எதுவுமே எடுத்துகிட்டு வரல, நானும் தம்பியும் தான் சாப்பிட போகிறோம். அதனால் அப்படியே நாங்கள் தொட்டு சாப்பிட்டுட்டோம். அத்தையை வந்து சாப்பிட வச்சு தான் நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம். ஏன்னா போன உடனே அத்தையை தான் வந்து செக் பண்ண போகிறாங்க. அதனால் அத்தை வந்து அங்கேயே வீட்டிலே சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. அப்புறம் பாப்பாவுக்கு வந்து எப்பவுமே எதையுமே தொட்டு சாப்பிட மாட்டா, அதனால் அவளுக்கு வெறும் இட்லி தான் அப்படியே வந்து ஊட்டி விட்டுட்டேன். செக்கப் எல்லாமே முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து ஒரு 1:40 ஆகிடுச்சு. அப்போ தான் வந்து அத்தைக்கு எல்லா செக்கப்பும் முடித்தோம். அவங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ லேசரில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டோம். மதியம் வந்து சாப்பாடு நாங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான் சாப்பிட்டோம். கொஞ்சமாக வந்து சாதம், முறுக்காய், அதுக்கப்புறம் பச்சைப்பயிறு. தம்பிக்கு மட்டும் கடையில் வாங்கி கொடுத்துட்டோம். அவனுக்கு தயிர் சாதம் ஒத்துக்காது, ஆல்ரெடி கோல்டு, உடம்பு சரியில்லைங்கிறதால. இங்கேயே வந்து நீர்மோர் கொடுத்துட்ருந்தாங்க. ரொம்ப நல்ல விஷயம். இந்த வெயிலுக்கு வந்து எல்லாருக்குமே ஃப்ரீயாக நீர்மோர் கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ அப்படியே ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா ஒரு 2 மணி ஆகிடுச்சு நாங்கள் கிளம்புறதுக்கு. கிளம்பிட்டு வர்ற வழியில் வந்து பாப்பா ஸ்நாக்ஸ் கேட்டா அப்படிங்கிறதால ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு, ஸோ காரப்பொரி தான் அவள் விரும்பி கேட்டிருந்தா. ஈவினிங் வந்துட்டு காரப்பொரி சாப்பிட்டுட்டு அப்படியே பாப்பா கூட கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுக்கவே இல்லை. ரொம்ப டயர்டாக இருந்தது. அது என்னமோ தெரியல, நார்மலாக வந்து வேலை செய்கிறத விட வெயிலில் எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வந்தோம்னாவே அவ்வளோ டயர்டாகிடுது. வெயில் கொஞ்சமான வெயிலாக அடிக்குது, எப்பா தாங்க முடியலங்க. ஈவினிங் வந்து ஸ்கின் கேர் பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக எதுவும் செய்யலை. ஆல்ரெடி டே 1ல் நான் சொன்னது தான். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஸ்கின் க்ளோ ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு லிப் பாம் போட்டுக்கிட்டேன். ஐப்ரோ சீரம் அப்ளை பண்ணேன். சரி, அதே ரிப்பீட்டாக காட்ட வேண்டாம் அப்படிங்கிறதால தான் நான் வந்து வீடியோ எடுக்கலை. நைட்டுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக காலையில் என்ன பண்ணோமோ அதையே வச்சு மேனேஜ் பண்ணிட்டேன். காலையில் வந்து இட்லி ஊற்றிட்டு மீதி இருந்த மாவு இருக்குது இல்லைங்களா, நம்மளோட அன்பு மகள் ப்ரீமிக்ஸ் இட்லி தோசை மாவு. ஸோ அதுலேயே வந்து தோசை ரெடி பண்ணிட்டேன். முறுமுறுன்னு நல்லா சூப்பராக இருக்கும் தோசை. சட்னி எதுவும் அரைக்கலை, ஏன்னா முருங்கைக்கீரை கருவேப்பிலை பொடியே வந்து ஹெல்த்தி தானே அப்படின்னு சொல்லிட்டு அதையே வச்சு மேனேஜ் பண்ணியாச்சு. இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிக்கணும். இன்னொரு நாள் வந்து வாய்ப்பு கிடைக்கும் போது நல்லா சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, அவுட் சைட் ஃபுட்டு வந்து அவாய்ட் பண்ணணும்னு நினச்சேன். அதே மாதிரி அவுட் சைட் ஃபுட்டு எதுவுமே வாங்கி சாப்பிடல. பாப்பாவுக்கு கூட ஸ்நாக்ஸ் வாங்கும்போது ஹெல்த்தியாக வந்து பொரி அந்த மாதிரி தான் வாங்கி கொடுத்தேன். அது ரொம்ப ஹெல்த்தின்னு இல்லை, வேறு எதுவும் சாக்லேட் அந்த மாதிரி வாங்கி கொடுக்காமல் இருந்தால அதுவே நல்ல விஷயந்தான். இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.